கடகராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. கடகராசிக்காரங்களே, உங்களுக்கு எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை கட்டாயம் ஏற்படுத்த போகுது. ரொம்ப நாளாக நீங்கள் பட்ட கஷ்டம், அவமானம், மன உளைச்சல் இதுக்கெல்லாமே முற்றுப்புள்ளி வைக்க ஒரு புதிய நபர் உங்கள் வீடு தேடி வரப்போகிறாங்க. ஆமாங்க, அவர் யார்? அவர் வந்தால் உங்கள் வாழ்க்கையில் அப்படி என்ன அதிசயம் நடக்க போகுது, உங்கள் தலையெழுத்து எப்படி மாறப்போகுதுன்னு ரொம்ப விளக்கமாக பேச போகிறோம். கொஞ்சம் கூட கவனத்தை சிதற விடாமல் முழுசாக கேளுங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அந்த ரகசியம் உங்களுக்கு முழுமையாக புரியும். கடகராசிக்காரங்களை பற்றி பொதுவாக சொல்லணுன்னா, நீங்கள் ரொம்ப பாசக்காரங்க. யார் உங்ககிட்ட 2 வார்த்தை அன்பாக பேசினாலும் அவங்களுக்காக உங்கள் உசிரையே கொடுத்துருவீங்க. ஆனால் அந்த அளவுக்கு கடந்த பாசம்தான் உங்களுக்கு இப்போ பெரிய எதிரியாகவே நிற்கிது. இவங்க நல்லவங்க, இவங்க நம்மளை எந்த காலத்துலேயும் ஏமாற்ற மாட்டாங்க, முழுசாக நம்பி பல பேருக்கு கைமாறு கருதாமல் உதவி பண்ணியிருப்பீங்க. பணமாகவோ பொருளாகவோ இல்லை பொன்னான நேரத்தையோ செலவு செஞ்சு அவங்க கஷ்டத்தில் கூடயே இருந்திருப்பீங்க. ஆனால் கடைசியில் அவங்க உங்களுக்கு என்ன செஞ்சாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காரியம் முடிஞ்சதும் உங்களை அப்படியே கழட்டி விட்டுட்டு உங்களை ஒரு ஆளாவே மதிக்காம போயிட்டாங்க. நெஞ்சத்துல கை வச்சு சொல்லுங்க, இது உங்க வாழ்க்கையில நடக்கலையான்னு. கூட பிறந்த சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், உயிராக பழகின நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களை ஏமாற்றிட்டு துரோகம் பண்ணிட்டு தான் போயிடுறாங்க. நீங்கள் எப்போவுமே மற்றவங்களுக்கு நல்லது தான் நினைப்பீங்க, யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு உங்கள் மனசு துடிக்கும். ஆனால் உங்களுக்கு நடக்கிறது என்னவோ எல்லாமே சோதனைக்கு மேலே சோதனை தான். ஒரு காரியத்தை ரொம்ப ஆசையாக தொடங்குவீங்க, ஆனால் அதில் 1000 தடங்கல்கள் நிற்கும். கை கெட்டினது வாய் கெட்டாத மாதிரி எல்லாமே சுமூகமாக முடிய போகுது. இனிமே நமக்கு விடிவு காலம்தான் அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு ஒரு பிரச்சனை முளைச்சு மொத்தமுமே பாழாயிரும். இதை எல்லாமே பார்த்து அனுபவிச்சு உங்களுக்கே ஒரு கட்டத்தில் இந்த வாழ்க்கையே வெறுத்து போயிருக்கும். நம்மளும் நல்லா வாழ மாட்டோமா, நம்ம குடும்பமும் மற்றவங்க குடும்பம் மாதிரி 4 காசு பார்த்து சந்தோஷமாக இருக்காதான்னு பல ராத்திரிகளில் தூக்கம் வராமல் தலையணையில் கண்ணீர் விட்டு அழுதுருப்பீங்க. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ரணம் வெளியில் யாருக்குமே தெரியாது. வெளியில் சிரிச்சுக்கிட்டே உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டு இருக்கிறவங்க நீங்கள். ஆனால் கவலைப்படாதீங்க, நீங்கள் விட்ட கண்ணீருக்கு எல்லாமே வட்டியும் முதலுமா பலன் கிடைக்க போற நேரம் இப்ப வந்தாச்சு. கிரகங்கள் இப்ப உங்களுக்கு ரொம்பவே சாதகமான இடத்துக்கு நகர்ந்து வந்துட்டு இருக்கு. இத்தனை நாளா இருட்டுல வழி தெரியாம தவிச்ச உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுது. அந்த வெளிச்சத்தை கொண்டு போகிறதுக்கான நான் ஆரம்பத்திலேயே சொன்ன அந்த புதிய நபர் தான் கொண்டு வர போகிறாங்க. யார் எங்கேருந்து வர்றாங்க அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருப்பீங்க. அவர் உங்கள் சொந்தக்காரராக இருக்கலாம், இல்லை நீங்கள் பல வருஷமாக பார்க்காத ஒரு பழைய நண்பராக இருக்கலாம், இல்லை சுத்தமாக உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு புது முகமாக கூட இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் சத்தியம், அவர் உங்கள் வீட்டு படியேறி உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையோட தலையெழுத்து மொத்தமாக மாறப்போகுது. அவர் வெறும் கையோடு உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறதில்ல, உங்களுக்கான ஒரு பெரிய வாய்ப்பை, பெரிய அதிர்ஷ்டத்தை கையில் கொண்டு வர போகிறாரு. அந்த நபர் உங்கள் வீடு தேடி வர்றதுக்கு முன்னாடி சில முக்கியமான அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும். அதை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். திடீர்னு உங்கள் மனசில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம், வீட்டில் காரணமே இல்லாமல் ஒரு நிம்மதியான சூழ்நிலை உருவாகும். ரொம்ப நாளாக இடுப்பறியாக இருந்து முடியவே முடியாதுன்னு நீங்கள் நினச்ச ஒரு வேலை எந்த தடையும் இல்லாமல் தானாக நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். அந்த நல்ல நேரம் உங்களை நெருங்கிருச்சு. அந்த நபர் உங்கள் வீட்டு வாசலை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய அடையாளம் தான். அவர் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதும் நீங்கள் ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல செய்தியை உங்கள் காது குளிர சொல்லுவார். அதை நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற தொழில் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டுருக்கிற ஒரு சுபகாரியத்தை பற்றினதாக கூட இருக்கலாம். உங்கள் ராசிநாதன் சந்திரன் அப்படிங்கிறதுனால உங்கள் மனசு எப்பவுமே நிலையாக இருக்காது. வானத்தில் அமாவாசை பௌர்ணமி எப்படி மாறி மாறி வருதோ அதே மாதிரி உங்கள் மனசும் ஊசலாடிக்கிட்டே இருக்கும். சில நேரம் நம்ம கூட இருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷம்
சந்தோஷமாக இருப்பீங்க. சில நேரம் நமக்குன்னே இந்த உலகத்தில் யாருமே இல்லையே அப்படின்னு தனிமையில் முடங்கி போய் உட்காந்துருவீங்க. இந்த மாதிரி நேரத்தில் உங்களை அரவணைக்க, உங்களுக்கு ஆறுதல் சொல்ல, உங்களை முழுசாக புரிஞ்சுக்க ஒரு நல்ல ஜீவன் இல்லையேன்னு எவ்வளவு ஏங்குனீங்க எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் செஞ்ச தியாகங்களை எல்லாம் யாருக்கும் கொஞ்சம் கூட மதிக்கலையே, நம்மளை ஒரு ஏமாளியாக நினச்சிட்டாங்களே அப்படின்னு உள்ளுக்குள்ள பெரிய கோபமும் ஆதங்கமும் உங்களுக்கு நெருப்பாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த நெருப்பை எல்லாம் அணைச்சி உங்களுக்கான சரியான அங்கீகாரத்தை கொடுக்கறதுக்காக தான் அந்த நபர் வரப்போகிறாரு. அவரு உங்களை முழுசாக புரிஞ்சுக்குவார். உங்கள் திறமைக்கும் உங்கள் உழைப்புக்கும் சரியான மரியாதையை இந்த சமூகத்தில் வாங்கி கொடுக்க போகிறாரு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக விழிப்போடு இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. யாரையுமே அவசரப்பட்டு அங்கே வெளித்தோற்றத்தை வச்சு எடை போட்டுறாதீங்க. உங்கள் வீட்டுக்கு வர்றவர் ரொம்ப எளிமையான தோற்றத்தில் சாதாரணமாக இருக்கலாம். அவர் பார்த்த உடனே இவர் என்ன நமக்கு பெருசாக உதவி செஞ்சுட்டு போகிறாரு அப்படின்னு அலட்சியமாக நினைக்கக்கூடாது. ஏன்னா இறைவன் சில நேரத்தில் ரொம்ப சாதாரண மனுஷங்க ரூபத்தில் தான் வந்து நமக்கு பெரிய உதவி செய்வார். அதனால உங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி, அவங்கள இன்முகத்தோட முக மலர்ச்சியோட வரவேற்று பேசுங்க. அவங்க சொல்றத கொஞ்சம் கூட அலட்சியப்படுத்தாம முழுசா காது கொடுத்து கேளுங்க. அந்த வார்த்தைகளுக்குள்ள உங்க எதிர்காலத்தை, உங்க குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்த போற ஒரு பெரிய ரகசியம் உறிஞ்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாம இனிமே உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பவுமே நல்லதையே நினைங்க. எதிர்மறையான வார்த்தைகளை உபயோகிக்காதீங்க. எனக்கு எப்போ பார்த்தாலும் கஷ்டம்தான், என் நேரம் சரியில்லை, நம்ம எதை தொட்டாலுமே விளங்காது அப்படிங்கிற எதிர்மறையான வார்த்தைகளை இனிமே உங்கள் வாயிலிருந்து எடுக்கவே கூடாது. கடகராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை பணம் மட்டும்தான். கைக்கு வர வேண்டிய காசு சரியான நேரத்தில் வந்து சேராது. ஆனால் செலவு மட்டும் ஒன்று பின்னாடி ஒன்று வரிசை கட்டி வந்து நிற்கும். வாங்கின கடனை எப்படி அடைக்கிறது, வட்டிக்கு மேலே வட்டி ஏறிக்கிட்டே போகுதே அப்படின்னு ராத்திரி பூரா தூங்காமல் யோசிச்சு உங்கள் மனசு ரொம்பவே சோர்வடைஞ்சு போயிருக்கும். மற்றவங்க முன்னாடி நம்ம மானம் போயிடக்கூடாது, தலை குனிஞ்சு நிற்கக்கூடாதுன்னு எவ்வளவோ போராடி பார்க்குறீங்க. ஆனாலும் ஏதோ ஒரு மூலையிலிருந்து புதுசாக ஒரு செலவு வந்து உங்கள் கழுத்தை நெரிக்கும். உழைச்சி ஓடா தேய்ஞ்சிறது தான் மிச்சம் தவிர நீங்கள் சேர்த்து வச்சதுன்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. உங்கள் சேமிப்பில் பணம் நிற்குதுன்னு கேட்டால் பெருமூச்சு தான் உங்களோட பதிலாக இருக்கும். இப்படி பணத்தால் நீங்கள் படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட தான் அந்த ஒரு புதிய நபர் உங்களுக்கு வழிகாட்ட போகிறாரு. அடுத்தபடியாக குடும்பத்தில் நிம்மதி இருக்கான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் நிற்குது. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய சண்டை வந்து பல நாட்கள் பேசாமல் இருக்கிற நிலைமை கூட வந்திருக்கும். நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அவங்க எதிர்காலம் என்னாக போகுதுன்னு ஒரு பெரிய மனக்கவலை உள்ளுக்குள்ளே எப்போவுமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த ஒரு மனக்கவலை எல்லாமே இப்போ தீரப்போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நான் போகாத கோவில் இல்லை, ஏறாத ஹாஸ்பிட்டல் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை அப்படின்னு மனவேதனைப்பட்டு இருந்த உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க போகுது. கடகராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம கடகராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கலாம். ஓம் முருகப்பெருமானே போற்றி, ஓம் முருகப்பெருமானே போற்றி, ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி. நீங்களும் மனதார இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லுங்க. கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றத்திற்கு இந்த காலகட்டம் கூட ஒரு ஆரம்பமாக இருக்கலாங்க. இந்த நேரத்தில் குழப்பம் இருந்தாலும் அதுக்குள்ளே மறைஞ்சிருக்கக்கூடிய பெரிய வாய்ப்பை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அன்பு, வேலை, பணம் எல்லாத்துலேயுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்க போகுதுங்க. முழுசாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கண்டிப்பாக முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு தெய்வீக அறிகுறிங்க. சனி பகவான் கடகராசிக்காரர்களை தடுத்து நிறுத்தி இதுவரைக்கும் கொடுத்த கஷ்டங்களுக்கு பதிலாக இனி நல்ல வாழ்க்கையை தரப்போகிறாரு. கடகராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய 138 நாட்கள் ராஜ வாழ்க்கை மற்றும் பொற்காலம் வரப்போகுதுங்க. இந்த வீடியோவில் சனி பயிற்சியால் கடகராசிக்கு ஏற்படக்கூடிய பலன்கள், செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். கடகராசி காரர்களே, இந்த நேரத்தில்
உங்களுக்கு எந்த தெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்குதோ அதை மனதார நீங்கள் வேண்டிக்கோங்க. வாழ்க்கையில் தடைப்படுறது போல இருந்த கவலைகள் எல்லாமே விலக போகுதுங்க. உங்களுக்கு பின்னால் ஒரு தெய்வீக சக்தி வேலை செய்யுது. அது உங்கள் இஷ்ட தெய்வமான முருகனோட அருள் தாங்க. கடகராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச முருகனோட பெயரை எழுதுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த நல்லதுமே நடந்ததே இல்லையேம்மா. பாசம் வச்சு ஏமாற்றியதில் அழிஞ்சு போன ராசி தான் நம்மளோட கடகராசி. அன்புக்கு அடிமையான கடகராசியை கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாங்க. சொந்த உறவுகளே நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வாழ்க்கை போயிட்டுருக்கும். கடகராசிக்காரர்களை சனி பகவான் தடுத்து நிறுத்த போகிறாரு. இது நாள் வரைக்கும் கஷ்டம் கொடுத்ததற்கு தானும் ஒரு காரணம் அப்படின்னு சனி பகவான் இனி நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு தரப்போறாருங்க. சனி பகவான் கடகராசிக்காரர்களுக்கு ராஜாதி ராஜ வாழ்க்கையையும் மகா பொற்காலத்தையும் கொடுக்க போறாரு. இதன் மூலமா சுப பலன்கள் கிடைக்க போகுது. கடகராசி அதிர்ஷ்ட ராசியா மாறப்போகுது. நிதி ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றங்கள் வரப்போகுது. சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு நிகழ்வுங்க. அஷ்டம சனி முடிஞ்சாலுமே இது நாள் வரைக்கும் கடகராசிக்கு நல்லது நடக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறது மாதிரி தான் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. அடுத்த 138 நாட்களில் கடகராசிக்காரங்க தங்களோட வாழ்க்கையை நல்ல வகையில் மாற்றிக்கலாம். பணவரவு அதிகமாக போகுது. நிதிநிலை வலுவாக இருக்கும். பயணங்கள் மூலமாக பணவரவு கிடைக்க போகுது. தொழில் ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் நல்லா இருக்க போறீங்க. எதிரிகள் தீங்கு செய்ய முடியாமல் விலகி ஓடி போயிடுவாங்க. அரசியலில் இருக்கவங்களுக்கு ஆளும் கட்சிக்கிட்ட இருந்து ஆதரவு வரும். வருமானம் அதிகமாகும். தன்னம்பிக்கை தைரியத்தோட செயல்பட போறீங்க. வருமானம் அதிகமாக கிடைக்கிறதுனால நீண்ட நாள ஆசைகள் நிறைவேறும். வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, சொத்து வாங்கிறது, வண்டி வாகனம் வாங்கிறது போன்ற கனவுகள் நனவாக போகுது. எல்லா விதத்திலையுமே மரியாதை அதிகரிக்க போகுதுங்க. வியாபாரத்தில் கூட்டு முயற்சிகள் செஞ்சால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கடகராசியோட ஒட்டுமொத்த கஷ்டங்களுக்கும் மாற்று மருந்து கொடுக்கிற மாதிரி வாழ்க்கை செல்வ செழிப்போட இருக்க போகுதுங்க. எல்லா காரியத்திலையுமே வெற்றிகள் கிடைக்க போகுது. சேமிப்புகளில் ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களை முதலீடு செய்யுங்க. திட்டமிட்ட காரியங்கள் சரியா செயலாற்ற போகுதுங்க. கடினமா உழைச்சி லாபத்தை பார்க்க போறீங்க. சொத்து விவகாரங்கள்ல இருந்த விலக போகுது. சமுதாயத்தில் உயர்ந்த பதவிகளை பெற போகிறீங்க. உடன்பிறப்புகள் உங்ககிட்ட இணக்கமாக செயல்பட போகிறாங்க. சின்ன முதலீட்டில் கூட பெரிய வெற்றியை காண போகிறீங்க. ஆதாயம் தரக்கூடிய தொழில்களை தொடங்க போகிறீங்க. தொழிலில் உள்ள புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீங்கள் போகிறீங்க. தொலைவில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்களுக்கும் ஆன்மீக பயணம் மேற்கொள்ள போகிறீங்க. உடல் உபாதைகள் விலக போகுதுங்க. எதிர்பாராத பயணங்களால் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற போகிறீங்க. வேலையில் கடினமாக உழைச்சாலும் குற்றம் குறை சொல்லிக்கிட்டே இருந்தவங்க இன்னி குறை சொல்ல முடியாது. சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. நெருக்கடியை சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியசாலியாக நீங்கள் இன்னும் விளங்க போகிறீங்க. வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எந்த ஒரு குறையுமே இருக்காது. கூட்டு தொழில் செஞ்சீங்கன்னா கூட்டாளிகள் கிட்ட ஆலோசித்து முதலீடு செய்யணுங்க. சந்தையை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி விலையை நிர்ணயித்து லாபத்தை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசியல்வாதிகள் எல்லாரையும் அரவணைச்சு போவீங்க. கட்சி மேலிடத்துல உங்களுக்கு கனிவான பார்வை இருக்குதுங்க. உங்களோட கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற்றி கொடுப்பாங்க. அரசு அதிகாரிகள் உங்களை அரவணைச்சு நடக்க போறாங்க. உங்களோட செல்வாக்கு தொண்டர்கள் மத்தியில உயர்ந்து நிற்க போகுது. கலைத்துறையில இருக்கவங்களுக்கு அனுகூலமான திருப்பங்கள் ஏற்பட போகுது. பாராட்டும் மனமும் உங்களுடைய உள்ளத்தை உற்சாகப்படுத்தும். சக கலைஞர்கள் நட்பா பழகுவாங்க. அவங்களால புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ரசிகர் மன்றங்களுக்கு செலவு செஞ்சுக்குவீங்க. சோம்பலுக்கு இடம் கொடுக்காம வரக்கூடிய வாய்ப்புகளை ஒன்னொன்னா பயன்படுத்த போறீங்க. பெண்மணிகள் இல்லத்துல மகிழ்ச்சி காண போறீங்க. கணவர்கிட்ட இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போக போகுதுங்க. உங்களினுடைய கனவுகள் எல்லாமே பழிக்க போகுது. புதுசா ஆடை அபகரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க. மாணவ மணிகள் வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடுறதை தவிர்த்துட்டு
பழைய தவறுகளை எடுத்துட்டு புத்துணர்ச்சியோட பாடங்களை படிக்க முயற்சி பண்ணுங்க. நிச்சயமாக உங்களால் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். சனி பகவான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பலவிதமான நன்மைகளை அள்ளி வழங்க போகிறாரு. வலுவில்லாமல் இருந்த நீங்கள் இனி வலுவாக செயல்பட போகிறீங்க. குடும்பத்தில் உங்களினுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கூட போகுது. கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது. ராகு கேது குரு கிரகங்களால் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்க போகுது. முன்னோர்களினுடைய ஆசையினால திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்க போகுது. பொருளாதாரம் சிறப்பாக இருக்க போகுதுங்க. ஆனால் தேவையில்லாமல் ஜாமீன் கையெழுத்து போடுறது கூடவே கூடாது. பெண்களுக்கு குடும்பத்தில் அன்பும் அக்கறையும் கிடைக்க போகுது. திட்டமிட்ட காரியங்கள் கைகூடி வரப்போகுதுங்க. சோர்வு நீங்கி துடிப்போட செயல்பட தொடங்க போறீங்க. எதிர்பாராத பணவரவு கிடைக்கும். புதிய வேலை கிடைக்க போகுது. சோம்பல் சலிப்பு இது எல்லாமே நீங்க போகுது. பித்ரு ஆசிர்வாதத்தால் பெரிய பிரச்சனைகள் எதுவுமே உண்டாகாது. வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரப்போகுதுங்க. உத்தியோகத்தில் உங்களினுடைய கை ஓங்கி நிற்க போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்க போகுது. தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட போகுது. சனி பகவான் நல்லதை அடுக்கடுக்காக செய்ய போறாருங்க. உங்களினுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்க போகுது. பணவரவு அதிகரிக்க போகுது. சனி பகவான் தரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நீடித்திருக்கவும் கஷ்டங்கள் வராமல் இருக்கவும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானினுடைய ஆலயத்திற்கு போயிட்டு சனி பகவான் கிட்ட உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைக்குறைகளை சொல்லிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் காணல் நீராக கரைஞ்சு போகுங்க. உங்களினுடைய எண்ணம் போலவே உங்களினுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டும்தான் நடக்கும். இதுவரைக்கும் உங்களை வேண்டான உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வர போகிறாங்க. உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் ஒன்றொன்னா நடக்க போகுதுங்க. உங்களினுடைய வாழ்க்கையில் நல்லது எல்லாமே அடுக்கடுக்காக நடக்க போகுது. உங்களினுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுது. அடுத்ததாக கடகராசியில் இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இனி வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அமையுது.